அண்ணன் சீமான் மேலே கேஸ் கொடுக்க போகிற மக்களே. ஏன்னா என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டார். நான் பாட்டில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். முதலலாம் மலையை பார்த்தாலோ அந்த கல்குவாரியை பார்த்தாலும் எனக்கு எதுவுமே தோணாது. ஆனால் இப்போ அந்த கல்குவாரியை உடச்சிட்டு கல்லாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா மலையே ஃபுல்லாக அழிஞ்சிருமா? அந்த மலையை அழிஞ்சிட்டுனா எப்படிடா பல்லுயிர் பெருக்கம் இருக்கும்? எப்படி இந்த மரங்கள் அழிஞ்சிரும்? அந்த மரங்கள் அழிஞ்சிட்டா மலைப்பொழியே நமக்கு இருக்காதுன்ட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆத்துமணில் எவனோ அழுறான், எவனோ சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் பேச்சை கேட்டதுலேருந்து அரை இன்ச் ஆத்துமணில் உருவாகிறதுக்கு 200 வருஷம் ஆகுதுங்கிறான். அப்போ 30 அடி 40 அடிக்கு அள்ளி கொண்டு போயிட்டு இருக்கான். அப்போ நிலத்தடி நீர்னே ஒன்று இருக்காது. நிலத்தடி நீர்னே இல்லைன்னா மனித உயிரினங்களே வாழாதான்ட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதோட விட்டாரா மரத்தை பற்றி பாடம் எடுக்கணும்னு மரத்தை பற்றி எனக்கு பாடம் எடுத்து மரத்தோட பயன்களை பற்றி தான் சொல்லி அந்த மரம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அதான் நமக்கு ஆக்சிஜன் தருது. பறவைகளுக்கெல்லாம் அந்த மரம் தாண்டா வீடு. பறவையினமே ஒன்று அழிஞ்சு போயிடும் மரங்கள் இல்லைன்னா. அதனால் அந்த மரத்தை எப்படி பாதுகாக்கணும் அதை பற்றியும் மண்டைகளை ஏற்றி விட்டுட்டேன். அதோட விட்டையா சினிமாவில் நடிக்கிறவங்களும் அவனுக்கு தலைவன் கிடையாது. தரையில் எவன் போராடுதான் அவன் தான் உண்மையான தலைவன். அப்படி போராடின ஒரு தலைவர் இருக்கான், அவன் தான் நம்ம இனத்துக்கான தலைவன். பிரபாகரனோட வரலாறு சொல்லி பிரபாகரனா யாருன்னு சொல்லி அவர் இந்த இனத்துக்காக என்ன பண்ணாருன்னு எனக்கு நல்லா மண்டலை ஏற்றி விட்டுட்டு இப்போ நான் இதெல்லாம் சொன்னோம்னா நடிகன தலைவனை ஏற்றுறவங்க சிரிப்பாக இருக்குது. அவனுக்கு நிலம்னா என்னன்னு தெரியல. வளம், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், மலை வளம், கடல் வளம், பல்லுயிர் பெருக்கிறத பற்றி எதுவுமே தெரியல. அவன் என்ன சொன்னாலும் அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு, தெரிய மாட்டுக்கு. அவன்கிட்ட நான் என்ன சொன்னாலும் அவன் ஜனனுக்கு அப்புறம் விஜய் படம் நடிப்பாரா அப்படின்னு அவனுக்கு அதான் கவலையாக இருக்குது. நான் என்னத்தை செய்யணும்னு எனக்கே தெரியல. அதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் அதிகமாகிட்டு. அதனால் சீமான மேலே கட்டாயம் கேஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா என் வாழ்க்கையை மட்டும் கெடுக்கல, பல பேரோட வாழ்க்கையை இந்த வரலாறு ஃபுல்லாக கற்பித்து இந்த வரலாறு ஃபுல்லாக சொன்னதுனால என்னோட மன உளைச்சல் எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு பல பேரோட வாழ்க்கையை சீமானை கெடுத்துருக்காங்க. அதனால் சீமான மேலே கட்டாயம் கேஸ் கொடுத்தே ஆகணும். இந்த வீடியோ பார்க்குற சட்ட ஆலோசகர் யாரும் இருந்தீங்கன்னா எப்படி சீமான மேலே கேஸ் கொடுக்கலாம், எத்தனை வருஷம் உள்ள தள்ள முடியும்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.